இந்த கூடை எதுக்கு என் பக்கத்துல வச்சிருக்கேன்னு தெரியுங்களா? இந்த கூடை தான் வந்து திமுக. இந்த திமுக கூடையில சிக்கின பாலு மாரி தான் இன்னைக்கு தேமுதிக வந்து மாட்டியிருக்காங்க. அவங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றத விட, அந்த கூட்டணியில மாட்டியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது சுயநல கூட்டணி அப்படின்னு மட்டும் தான் நம்ம வந்து அத கணிக்க முடியும். ஏன்னா, இப்போ விஜயகாந்த் ஐயா இருந்திருந்தால், இன்னைக்கு அவர் இறந்த நாளா நான் கருதுவேன். ஏன்னா வந்து இன்னைக்கு அவர் இந்த கூட்டணிய கண்டிப்பா ஏத்துருக்க. அவரு கட்சி ஆரம்பிச்சதே வந்து அவங்கள எதிர்த்துதாங்க. இதெல்லாம் மறந்துட்டாங்க பிரேமலதா மேடம் அவங்க. தேமுதிகவோட கல்யாண மண்டபத்த இடிச்சதுனால தான் அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சேன்னு நமக்கு மாநாட்டில் சொல்லியிருக்காரு. கேப்டன் ஐயா அவர்கள் பேச்சு இன்னமும் நம்ம நினைவுல இருக்கிறதுனால, இவங்க என்ன நம்ம உருட்டல் பிரட்டல் பண்ணாலும், நமக்கு வந்து ஐயா அவர்கள் பேசுனது எல்லாமே நம்ம ஞாபகத்துல இருக்கு. இதே திமுக வடிவேலுன்ற ஒரு நடிகரை வச்சு நம்ம கேப்டன் அவர்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி அவரை அரசியலத்திலே ஒரு ஆட்டம் ஆட வச்சாங்க. இதெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க. இது என்னைக்கும் மக்கள் மறக்க மாட்டாங்கன்றது வந்து ஒரு பிரேமலதா மேடம் அவங்களுக்கு வந்து தெரியல. இந்த கூட்டணி ஒரு சுயநல கூட்டணி. இந்த கூட்டணி யாருக்கு எதிராக சேர்ந்திருக்குன்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு எதிராகவும் சேரல. இது வந்து சுயநல கூட்டணி. அவங்க சுயநலத்துக்காக அவங்க கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தேமுதிக சார்ந்த தொண்டர்களுக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு வார்த்தையா அமையாது. இந்த வார்த்தை எல்லாருக்குமே ஒரு ஷாக்கான நியூஸா தான் இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான நியூஸா தான் இருந்தது. நீங்க யார் கூடயும் கூட்டணி வைக்காம தனியா இருந்திருந்தா கூட இப்ப பரவாயில்லன்னு நாங்க சொல்லியிருப்போம். ஆனா சம்பந்தமே இல்லாத உங்கள அழிவை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நீங்க போயிருக்கீங்க. அவங்க ஏற்கனவே உங்கள அழிவை நோக்கி தள்ளியிருக்காங்க. அதையும் மறந்திருக்கிறீங்க. கலைஞர் அவர்கள பத்தியும், இந்த ஸ்டாலின் ஆட்சிய பத்தியும் நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்கள் எவ்வளவோ பேசியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பிரேமலதா மேடம் மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும்னு நான் உங்களை நினைவுபடுத்துறேன். இந்த கூட்டணி கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணியா அமையாது என்றதுல வந்து நாங்க வந்து உறுதியா இருக்கோம். வந்து எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் வடிவேலு அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்களை வந்து ஒரு போதை ஆசாமினும் அவர் எந்த நாட்டுக்கு கேப்டனு, எந்த கப்பலுக்கு கேப்டன்னு சொல்லி அவரை வந்து எந்த அளவுக்கு இழிவா பேசணுமோ பேசி வடிவேலு அவர்களை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ வந்து நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்கள் கொஞ்சம் தடுமாறும் நிலைமையில இருக்கும் பொழுது அவரை பார்த்து சிரிச்சது. சட்டசபையில விஜயகாந்த் ஐயா அவர்கள் கையை உயர்த்தி பேசும்பொழுது பக்கத்துல உட்கார்ந்த ஸ்டாலின் அவர்கள் சிரிச்சது. இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இதை யாருமே மறக்காதீங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய விஜய பிரபாகர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம கேப்டனுடைய பையன் விஜய பிரபாகரன் அவர்கள் அவராவது தெளிவா பேசுவார்னு நினைச்சா, காங்கிரஸ் அவர்களை நம்பாதீங்க விஜய் அண்ணா அப்படின்னு விஜய் அண்ணனுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப அதே காங்கிரஸ் கூட்டணியில தான் போய் உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப என்ன நோக்கத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? இப்ப அதே காங்கிரஸ் உங்களுக்கு எப்படி நல்லது செய்யும்னு நினைக்கிறீங்க? நீங்க மக்களுக்காக சேர்ந்த கூட்டணியா? இல்ல உங்க சுயநல குடும்பம் உழைக்கிறதுக்காக சேர்ந்த கூட்டணியா? கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் இதை விரும்பவே மாட்டாங்க. கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. மக்கள் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. திமுக தேமுதிகவுக்கு செஞ்ச நிறைய பின்னடைவுகள் நிறைய இருக்கு. இதை கொஞ்சம் பிரேமலதா மேடம் அவர்கள் கண்டிப்பா இதை வந்து பார்க்கணும். இதை வீடியோவா உங்ககிட்ட இருக்கும். நீங்க அந்த வீடியோஸை பார்த்தாலே நம்ம ஏன் கூட்டணி வச்சு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி கூட்டணியா அமையாது. இது நான் மக்கள் கிட்ட கேட்டு உங்களோட ஆலோசனைப்படி தான் நான் கூட்டணி வச்சிருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவங்க ஆலோசனைப்படி கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா இது தொண்டர்களோட கூட்டணி கண்டிப்பா கிடையாது. தொண்டர்களோட ஆலோசனை அப்படின்னு இவங்க சொல்றதுன்றதே பொய். இது வந்து முழுக்க 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 தன் குடும்ப சூழ்நிலைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கூட்டணி. பெட்டிக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. மற்றபடி இந்த கூட்டணியில எந்த ஒரு மக்களுக்கான முன்னெடுப்பும் இருக்காது. இருக்கவும் முடியாது.